திரு ராம்கி, உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் பார்க்க விரும்புகிறேன். மும்முனை போட்டி, அது உங்களுடைய பார்வை என்ன? அதுல பிரசாந்த் கிஷோர் சொன்னது திமுக ஆட்சி அமைக்காது, தாவேக்கா தனித்து நிக்கணும், தனித்து நின்னாதான் தாவேக்காக்கு நல்லது, தாவேக்கா தனித்து நின்று இல்ல இந்த கேட்டகரிஸ் எல்லாம் பூர்த்தி ஆகுமாயின் தனித்தே வெற்றி பெறும் ஆட்சி அமைக்குங்கிறார். மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போது உறுதுணையாக இருக்கும் தாய், மனைவி, மகள், தங்கை உள்ளிட்ட அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதில் கூட ஒரு விஜய் கிட்ட ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறார். நாமெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம், ஆனால் பெண்கள் பாதுகாப்புக்கு எதிராக இந்த ஆட்சியோட செயல்பாடு இருக்கிறது அப்படிங்கிற சொல்றார். அது அவர் பேசினார் நினைக்கிறேன். தொழில்நுட்பத்தோடலாம் வந்ததா தெரியல, அவருடைய பேசின வீடியோ தான் பார்க்குறேன். அவரோட வீடியோ. ஆனால் அதற்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சி சார்பாக மகளிர் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதாவது இவர் பேசும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். இதை நான் ஆட்சி கொண்டு வந்தோம், ஆனால் நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாரு. ஆனால் அப்புறம் அதுக்கப்புறம் நடக்குது, கட்சி சார்பாக மகளிர் ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த மகளிர் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கே மகளிர் நடக்கணும், நேற்று நடத்திருக்கலாம், இல்லை நாளைக்கு நடத்தலாம். ஸோ இன்றைக்கே அவங்க அதில் இது மாதிரி விஷயங்களை கையாளுவதிலே அவருக்கு தடுமாற்றம் இருக்குது. இந்த தடுமாற்றம் பிகேவுக்கு இருக்குது. பிரசாந்த் கிஷோர் விஜய் பற்றி பேசின எல்லாமே முன்னுக்கு பின் முன்னாடி தான் பேசுகிறார். முதல்ல இந்த ஆட்சி போய்விடும் அப்படிங்கிறாரு, ஆனால் விஜய் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறாரு. அப்படின்னா விஜய் விஜயோட பங்களிப்பு என்ன? இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதில் விஜயோட பங்கு என்னவா இருக்கும்? அது கரெக்ட் நிலைப்பாடு தானே, திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு தானே, திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு அவர் சொல்றாரு. இன்னைக்கு அவர் விஜய் பேசின வீடியோவில் அதான் தெரியுது. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா இந்த ஆட்சி போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க களத்துல இறங்கி வரணும். இந்த ஆட்சி போகணும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும். அதை செய்ய தயாராக இருக்கிறார்னா இல்ல, அவர் பனையூர்ல தான் இருக்கார். அது ஒரு பக்கம். இரண்டாவது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ எப்படி அண்ணாவுக்கு 50 தலைவர் இந்த மாதிரி விஜய் அண்ணாவுக்கு 50 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க சொல்லதெல்லாம் என்னன்னா, இந்த ஆட்சி போயிடும் ஆனால் விஜய் முதல்வர் ஆவார், 3 கூட்டணி வரும், 4 கூட்டணி வரும், 5 முனை வரும், இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய இதில் என்ன அளவுக்கு விஜய் பங்களிப்பை செய்வார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டாலே சொல்ல முடியல. நம்ம எங்க சொல்றது? அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற, அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற கட்சி உள்கட்டமைப்பை அவர் பலப்படுத்த போகிறார். எல்லா பூத் கமிட்டிக்கு எல்லா மெம்பர்ஸ் அவங்க அலாட் பண்ண போறாங்க. நம்ம கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம், அதுக்கான வேலையை நம்ம பார்க்க போறோம். அதுல தெளிவா இருக்கிறாரு விஜய் அப்படின்னு தானே சொல்றேன். இன்னும் அவரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போக போறாரு, அவருடைய நடைப்பயணம் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ரெடியா இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பித்திருக்குன்னா ஒரு அரசியல் மாற்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லியிருந்தா. சென்ற பிகேவோட பேட்டி கூட என்னன்னா, விஜய் ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்ப நீங்க எல்லா நடிகர்களுமே, சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருது என்ன, ஒரு மாற்றத்திற்காக தான் வராங்க. ஆட்சி மாற்றத்துக்குலாம் இல்லை. ஆட்சி மாற்றங்கிறது என்ன வேணா செய்யலாம், பட் அரசியல் மாற்றங்கும் போது இப்ப நீங்க இதுவரைக்கும் வந்த நடிகர்கள் எல்லாருமே முதல்ல ஆரம்பித்தது அவர்கள் அரசியல் மாற்றம் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்காக சில விலைகள் செய்யறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். விஜயகாந்த், கமலஹாசன் ஆகட்டும், ரஜினி உட்பட எல்லாருமே அவங்க எதிர்பார்த்தது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சதுங்கிறது அரசியல் மாற்றம் தான். அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாற்றத்தை நோக்கி போறாங்க. இப்ப விஜய் எதுவுமே ஆரம்பிக்கல. அப்ப அவருடைய ரோல் என்னவா இருக்கும்? இப்ப நீங்க ஒன் பால் அட் எ டைம் தான். நீங்க அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் ஒண்ணா நீங்க செய்யவே முடியாது. முதல்ல உங்களுக்கு என்ன பிரையாரிட்டி சாத்தியப்படுங்கிறாரு விஜய்க்கு? அது சாத்தியமே இல்ல. வந்த கட்சிகளா வேறங்க. நான் கடந்த காலத்துல 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2011ல ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட் இருக்குது. அந்த ஆட்சியை அகற்றணுங்கிறதுக்காக விஜயகாந்த் அதிமுக கை கோர்க்கிறார். அவருடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. இருந்தாலும் ஆட்சி மாற்றத்துக்காக, அது வரைக்கும் அரசியல் மாற்றம் பத்தி பேச வேண்டிய விஜயகாந்த் அன்னைக்கு ஆட்சி மாற்றங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து அதிமுக கூட செய்கிறார். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, 1995ல ரஜினி அவர் என்ன செய்யறாரு, ஆட்சி மாற்றத்தை விட அரசியல் மாற்றத்தை தான் முதல்ல செய்யறாரு. அதனாலதான் அவர் போய் பிரதமரை இப்ப பாக்குறாரு. காங்கிரஸ் தனித்து நிக்கணும், அதற்கு நான் என்னுடைய சப்போர்ட் பண்ண எல்லாம் பேசுறாரு. அது நடக்கல. நடக்காத பட்சத்துல அவங்க என்ன பண்றாங்க, சரி அரசியல் மாற்றம் தான் வாய்ப்பு, அட்லீஸ்ட் ஆட்சி மாற்றமா நடக்கணும் தான் திமுகவுடன் கூட்டணி சேர்றாங்க. தமாக உருவாது. இதுல கடந்த கால வரலாறு. சோ எல்லா நடிகர்களுமே, கமலஹாசன் உட்பட அவர் என்ன சொன்னாரு, அரசியல் மாற்றம் தான் பத்தி பேசினார். இன்னைக்கே அவர் வேற விதமா நிக்கிறார். பட் இதெல்லாமே ஆரம்பம் அப்படிதான் இருக்குது. நீங்க இதை செய்வதற்கு இவருடைய சீனியர் நடிகர்களே ஒரு தடுமாற்றம் இருக்கும்போது இவரால் எப்படி செய்ய முடியும்? ஃபைன். அப்ப விஜயனுடைய கணக்கு என்னவாக இருக்கும்? அரசியல் மாற்றம் அப்படின்னு அவர் வராரா, இல்ல ஆட்சி மாற்றம் தான் அவருடைய நோக்கமா இருக்கா? இன்னைக்கு அவர் பேசின விஷயத்துல ஆட்சி மாற்றம் தான் நான் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க ஆட்சி மாற்றம் நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதிமுகவுடன், பாஜகவுடன், சீமானுடன் கைகோர்ப்பது தயாராக இருக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். திமுக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், திமுக ஆட்சியை ஒவ்வொன்னா பேசுவோமே. அதிமுகவோடு விஜய் கை கோர்த்தாராயின் இப்ப யாரு முதலமைச்சர்? பாஜகவோடு கை கோர்ப்பாராயின் யாரு? அண்ணாமலை சொல்றாரு அது எங்க பாஜக மேலிட அறிவிப்பாங்க. அவங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அது பாஜக டிசைட் பண்ணுன்றாரு. அதுதான் பிரையாரிட்டிஸ் தான் அவங்களை அரசியல் டிரைவ் பண்ணும். முதல்ல திமுக ஆட்சி போக வேண்டுங்கிற பிரையாரிட்டி இருந்ததுன்னா முதல்வர் யாருங்கிற பேச்சே வராது.
நீங்க முதல்வர் மட்டும் தான் ஒரே ஆப்ஷன் கிடையாது. இப்ப நீங்க வந்து துணை முதல்வர் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தை எதிர்பார்த்து தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. புரியுது, நான் அது அந்த கருத்து உள்வா. இப்ப வந்து நம்ம விஜய ஃபோக்கஸ் பண்றோம். முதல்வர் வேட்பாளர் விஜய் நீங்க முதல்வரா கட்டமைச்சாதானே அவங்களுடைய தொண்டர்கள் ஓட் பண்ண முடியும். அவர் துணை முதல்வர்னா யார் கேட்பாங்க? விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக நினைத்தால் அவர் செய்ய வேண்டியது ஆட்சி மாற்றம் இல்ல, அரசியல் மாற்றம். அது 2026 நடக்குமா? அது இதுவரைக்கும் நடக்கலையே, இது இனிமே நடக்க போகுது இல்லையா? 12 மாதங்கள் ஒரு சரியா வர, அதுக்கு குறுகிய காலம் தான், அது சரி வராது. நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சு தொடர்ந்து வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் வந்து நீங்க வந்து விஜய் வந்து அரசியல் மாற்றத்தை நினைக்கிறாருன்னு. நீங்கள் வந்து ஒரு சினிமா துறையில இருக்கீங்க, உங்களுடைய சக சீனியர் நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க. அது விஜயகாந்த் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், அவங்க வராங்க, மாற்றம் சொல்லி வராங்க. அவங்களை வரவேற்கக்கூடிய இடத்துல விஜய் அன்னைக்கு இருந்திருக்க வேண்டும். அன்னைக்கு விஜய் எந்த கருத்தும் சொல்லவே இல்லை. நீங்க நிஜமாவே அரசியல்ல ஒரு மாற்றம் செய்யணும், அதுவும் சக சீனியர் நடிகர்கள் வராங்க, அவங்க மாற்றம் செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்தா சொல்லிருக்கணும். அதையே செய்யவில்லை. அப்படி என்றால் அன்றும் இன்றும் என்றைக்குமே விஜய்க்கு வந்து அரசியல் மாற்றம் பத்தின எந்த ஐடியாவும் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வர பலன்களை தனக்கு ஏற்றபடி திருப்பிக் கொள்வது, அது முடிந்தால் முதல்வராக அத்தனை முதல்வராக பதவிகள் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறது. இதுதான் அவருடைய நோக்கம். ரொம்ப சிம்பிளா தான் இன்னை வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ இதை நோக்கி தான் அவருடைய பேட்டியும் இருக்கிறது. பிரசாந்த் கிஷோரோட பேட்டி அப்படிதான் இருக்குது. இந்த கனெக்டிங் அப்படிதான் போகுது. சோ அப்படி இருக்கும்போது இது சாத்தியமாங்கிறத நம்ம பார்க்க முடியாது. நீங்க அரசியல் மாற்றத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல, ஆட்சி மாற்றம் தான். அதுல தெளிவா இருக்கார். திமுகவை தான் எதிர்க்கிறோங்கிறது. பாஜக கூட செகண்ட் பிரையாரிட்டி தான் சொல்றாரு. தொடர்ந்து அவர் திமுக எதிர்ப்பு தான் முன்னெடுத்து வைக்கிறார். அப்படிங்கும் போது நமக்கு வந்து பாஜக இப்ப இது எல்லாம் யார் இப்ப வந்து என்ன பிரச்சனைனா, விஜய் வந்து நேரா வந்து சொல்லியிருந்தா அது சரி. நீங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இங்க நடக்கிற இது வேற இருக்கும் போது தான் பெரிய குழப்பங்கள்லாம் இருக்கு. பேசலாம் நம்ம. நான் உங்களுடைய பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு லீட் எடுக்கிறேன். ஆட்சி மாற்றம் தான் அவருடைய நோக்கமா இருக்கு, அரசியல் மாற்றம் இல்ல. அரசியல் மாற்றம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆட்சி மாற்றத்திற்காக அவர் நிக்கிறாருன்னா கூட்டணி போக வேண்டியது இருக்கும். இப்ப கூட்டணி போறாருன்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அது குறித்து நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்ல பேசலாம்.